வணக்கம் கடகராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏதோ சாதாரணமாக ஒரு ஜோதிட வீடியோ பார்க்குறோம்னு நினச்சி தயவு செஞ்சு பாதியில் போயிடாதீங்க. ஜூலை 28, 29, 30 இந்த 3 நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையலாம், இல்லைன்னா ஒரு பெரிய செறிவை கூட கொடுக்கலாம். தலைப்புல பார்த்தது போலவே இந்த 3 நாட்களில் குறிப்பாக ஒரு 3 இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகவே கூடாது. அங்கே போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே வழியை போய் தேடி வாங்கின மாதிரி ஆகிடும். நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக கேட்டுங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு நினைக்கட்டு விஷயங்களை தேடி எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால முழுமையாக கவனத்தை செதறவிடாமல் கேளுங்க. கடக ராசிக்காரங்களை பற்றி நான் தனியாக யாருக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு தங்கமான மனசுக்காரங்க. யாராவது ஒரு சின்ன கஷ்டம்னு உங்கள் முன்னாடி நின்றுட்டா உங்கள் சொந்த கஷ்டத்தை கூட மறந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு தான் ஓடோடி போய் செய்வீங்க. ஆனால் அதனால நீங்கள் பட்ட கஷ்டங்களும் வலிகளும் ஏமாற்றங்களும் கொஞ்சம் நெஞ்சமாக என்ன எவ்வளவோ அனுபவிச்சிட்டீங்க. நம்ம நல்லதானே செஞ்சோம், நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு பல ராத்திரிகளில் தூங்காமல் பன்னீர் விட்டு அழுதுருப்பீங்க. இப்போ இந்த ஜூலை மாதத்தோட கடைசி நாட்களில் கிரகங்களோட நிலைப்பாடுகள் உங்களுக்கு சில முக்கியமான எச்சரிக்கைகளை கொடுக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நடப்போற பெரிய ஆபத்துலேருந்து ரொம்ப சுலபமாக தப்பிச்சிடலாம். இந்த ஜூலை 28, 29, 30 தேதிகளில் கிரகங்களோட சஞ்சாரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு சில கிரகங்களோட பார்வை விழும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு சின்ன பதற்றம், காரணமே இல்லாத கோபம், ஒரு விதமான பயம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நாம் எடுக்கிற முடிவுகள் 100% தப்பாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த 3 நாளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3 இடங்கள் என்னென்ன, அங்கே போனால் என்ன நடப்புன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். நேற்று வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து சிரித்து நல்லா பேசினவங்க இன்னைக்கு திடீர்னு முகத்தை திருப்புவாங்க. என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு உங்களுக்கு மனசு ரொம்ப மலிக்கும். உங்கள்ட்ட யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கிரகங்களோட சின்ன விளையாட்டு தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த ஒரு 3 நாள் மட்டும் நீங்கள் உங்களை ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும். கோவப்பட்டு எந்த வார்த்தையும் யாருக்கிட்டையும் விட்டுடக்கூடாது. முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட, கணவன் மனைவிக்குள்ள, இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணவே கூடாது. ஒன்று சொல்ல போய் அவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பெருசாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு இப்போதைக்கு மிகப்பெரிய ஆயுதம். கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே தாய் பாசம் ரொம்ப அதிகம். குடும்பம், பிள்ளைங்க, சொந்த பந்தம்னு எல்லாரும் ஒன்றா சுற்றி இருக்கணும்னு எப்போவுமே ஆசைப்படுவீங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் யார் மேலே ரொம்ப உச்சிலாக இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் வரலாம். அதனால எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி விடு பார்த்துக்கலான்னு ஒதுங்கி போயிடுங்க. நாம் ஏன் இறங்கி போகணுன்னு நீங்கள் ஈகோ பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் வெடித்து உங்கள் நிம்மதியே கெடுத்துரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த 3 இடங்களுக்கு போகிறத மட்டும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு செஞ்சிடவே கூடாது. அந்த இடங்கள் என்ன, அங்கே போகிறதுனால எப்படிப்பட்ட ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக இப்போ நான் சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாட்களில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய முதல் இடம் தனிமையான இடங்கள், குறிப்பாக நீர்நிலைகள் இருக்கிற பகுதிகள். கடக ராசியோட அதிபதியே சந்திரன் தான். சந்திரன் அப்படிங்கிறது மனசுக்கு காரகன். இந்த ஜூலை 28, 29, 30 தேதிகளில் சந்திரனோட நிலை உங்கள் மனசை ரொம்ப அலைபாய வைக்கும். ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை, நாம் தனித்து விடப்பட்டோமோங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஊடுருவோம். இந்த மாதிரி நேரத்தில் மனசு மாறுதலுக்காக யாரும் இல்லாத அமைதியான இடத்துக்கோ, இல்லை கடலோரம், ஆற்று பக்கம், ஏரிக்கரைன்னு தண்ணி இருக்கிற இடங்களுக்கோ போகணும்னு உங்களுக்கு சொல்லுவோம். தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த 3 நாட்களில் அந்த மாதிரி இடங்களில் எதிர்மறை ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் மனசு உடஞ்சி போய் அங்கே உட்காரும்போது அந்த ஆற்றல் சுலபமாக உங்களை தாக்கிடும். இது மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமாகி விபரீதமான முடிவுகளை எடுக்க தூண்டும். அதனால எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும், மனசுக்கு எவ்வளோ கவலையாக இருந்தாலும் இந்த 3 நாளும் தனியாக போய் உட்காந்து யோசிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக இருக்கிறத உங்கள் எதிரிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க, உங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு நீங்கள் தனியாக ஒரு தலைவீனமான நிலைமையில் மாட்டினீங்கன்னா உங்களை மனதளவில் இன்னும் காயப்படுத்துகிற மாதிரி எல்லாரும் செய்வாங்க. அதனால் எப்பவுமே உங்களை சுற்றி உங்கள் குடும்பத்து ஆளுங்களோ இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நல்ல நண்பர்களோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கூட்டமாக இருக்கிற இடங்களில் எல்லாருக்கூடையும் சேர்ந்து சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த கிரகங்களோட கெடுபலங்கள் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு ராத்திரி நேரத்தில் தனியாக வண்டி ஓட்டிக்கிட்டு போகிற பழக்கம் இருக்கும். மனசு சரியில்லைன்னா இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு நீண்ட தூரம் பயணம் போவாங்க. இந்த 3 நாளும் அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கிடாதீங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வேகமாக போகிறத தவிர்க்கணும். சின்னதாக ஒரு கவனச்சிதறல் ஏற்பட்டால் கூட அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுடும். எனவே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கணும். கடக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே யார் எதை சொன்னாலும் நம்புகிற ஒரு குழந்தை மனசு இருக்குது. இந்த காலகட்டத்தில் யாராவது புதுசாக அறிமுகமாகி ரொம்ப இனிமையாக பேசி உங்ககிட்ட நெருங்கி வரலாம். உங்களோட கஷ்டங்கள்லாம் அவங்க தீர்த்து வைக்க போகிறதா ஆசை வார்த்தைகள் காட்டலாம். ஆனால் அந்த மாதிரி வர்றவங்க பின்னாடி ஒரு பெரிய ஏமாற்று வேலை இருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களில் யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, இந்த 3 நாட்களில் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை கைமாத்தா கணக்கு கொடுக்கறதோ கூடவே கூடாது. கொடுத்த பணம் திரும்ப வராது. அதோட உங்களோட நிம்மதியும் போயிடும். உறவுகளுக்குள்ள விரிசல் வர்றதுக்கு இதுவே ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சிடும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுகிற பார்வைகள் பண விஷயத்தில் பெரிய சறுக்கல்களை கொடுக்க காத்துட்ருக்கு. 2வது, நீங்கள் எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள் மற்றும் துக்க காரியங்கள் நடக்கும் இடங்கள். என்னடா இது, உடம்பு சரியில்லாதவங்களை போய் பார்க்கறது ஒரு தப்பா? இல்லை ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அங்கே போய் ஆறுதல் சொல்கிறது ஒரு தப்பா நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக தப்பு கிடையாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஜூலை 28, 29, 30 தேதிகளில் உங்களோட மனநிலை ரொம்பவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில் இருக்கும். கடக ராசிக்காரங்க மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே துடிச்சு போயிடுவீங்க. அப்படி இருக்கும்போது மருத்துவமனை வழியால் துடிக்கிறவங்களையோ இல்லை ஒரு உயிரை இழந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறவங்களையோ பார்த்தீங்கன்னா அந்த துக்கத்தை உங்களால் தாங்கிக்கவே முடியாது. அந்த சோகம் உங்களால் அந்த சோகம் உங்களை ரொம்ப ஆழமாக பாதிக்கும். அந்த சோகத்திலேருந்து வெளியே வர உங்களுக்கு பல நாட்கள் ஆகலாம். அது உங்களோட அன்றாட வாழ்க்கையும் தூக்கத்தையும் ரொம்ப மோசமாக கெடுத்துரும். அதனால் ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் தவிர்க்கவே முடியாத சூழ்நிலையில் மட்டும் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. மற்றபடி கொஞ்சம் தள்ளி இருக்கிற சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லி இந்த 3 நாட்களில் அந்த மாதிரி எண்ணங்களுக்கு போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 3வது ரொம்ப முக்கியமான இடம், நீங்கள் எக்காரணத்தை கொண்டு போகக்கூடாத இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள், பஞ்சாயத்து நடக்கிற இடங்கள். அதாவது உங்களுக்கே எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை சொந்தக்காரர்களுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டதும் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம் சும்மா இருக்க முடியுமான்னு சொல்லி நியாயம் கேட்க கிளம்பிடுவீங்க. கடக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மற்றவங்களுக்காக பொருள் கொடுக்குற குணம் ரத்தத்திலேயே ஊர்ன ஒன்று. ஆனால் இந்த ஜூலை 28, 29, 30 தேதிகளில் நீங்கள் பஞ்சாயத்து பண்ண போனீங்கன்னா பிரச்சனை பண்ணவங்க கூட எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் நடுவில் போன நீங்கள் தான் பெரிய குற்றவாளியாக நிற்பீங்க. உங்கள் மேலே பழியை தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் காவல் நிலையம் வழக்குன்னு தேவையில்லாத சட்ட சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்களே பேசி தீர்த்துக்கோங்கன்னு கையை விரிச்சிடுங்க. உங்கள் நல்ல மனசுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் பாதுகாப்பை விட வேறு எதுவும் இப்போ முக்கியம் கிடையாது. இதே மாதிரி தான் வேலை பார்க்குற இடத்துலையும் நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு மட்டும் இருங்க. பக்கத்து இருக்கையில் இருக்கிறவங்ககிட்ட போய் வேலை செய்கிற இடத்த பற்றியோ இல்லை மேலதிகாரியை பற்றியோ எந்த ஒரு பணியும் சொல்லாதீங்க. நீங்கள் யதார்த்தமாக சொல்கிற ஒரு விஷயம் அப்படியே திருச்சி சொல்லப்பட்டு உங்கள் வேலைக்கே உழை வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்டையும் ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்காதீங்க. இந்த 3 நாளும் எல்லார்கிட்டையும் ஒரு செறிப்போட சரிங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையோட முடிச்சுக்கோங்க. உங்கள் பொறுமையை ரொம்பவே சோதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கலாம். குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து வளர்த்துட்டு இருந்த ஒரு நல்ல காரியம்
கையில் கிடைக்கிற மாதிரி வந்து மூலலியில் தள்ளி போகலாம். அதை நினச்சி நீங்கள் ரொம்பவே மனசு உடைஞ்சு போவீங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நமக்கு ராசியே இல்லையோன்னு உங்களை நீங்களே தாழ்த்தி நினச்சிக்கிட்டோம். ஆனால் அதெல்லாம் உங்கள் மனப்பிரமை தான். கிரகங்கள் அப்படி ஒரு மாயையை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். மனசில் இருக்கிற குழப்பம் நேரடியாக உங்களோட வயிறை தான் பாதிக்கும். நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, இல்லைன்னா கோபத்தில் கண்டதையும் சாப்பிட்றதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறு வர வாய்ப்பு இருக்கு. ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்க மாத்திரைகளை கரெக்டாக போட்டுக்கோங்க. ராத்திரி தூக்கம் வராமல் புரண்டு படுப்பீங்க. பழைய நினைவுகள், உங்களை கஷ்டப்படுத்தினவங்க முகங்கள்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும். அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியாக உட்காந்து குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. முடிஞ்சா கொஞ்சம் நேரம் மூச்சு பயிற்சி செய்கிறது உங்கள் மனசுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலை கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த 3 நாளும் உங்கள் காதில் விழாத மாதிரியே நடந்துக்கோங்க. இவன் என்ன இப்படி மாறிட்டான், இதுக்குமே கோபப்பட மாட்டேங்கிறான்னு மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட அமைதி இருக்கணும். அந்த அமைதி தான் இந்த கண்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றுற மிகப்பெரிய கவசம். இந்த 3 நாட்களில் வீட்டில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெளியில் நடக்கிற பிரச்சனைகளை விட வீட்டுக்குள்ளே வரப்போகிற சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தான் உங்களை ரொம்பவே காயப்படுத்தும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் திடீர்னு வாக்குவாதங்கள் வெடிக்கும். நீங்கள் சாதாரணமாக யதார்த்தமாக சொல்ற ஒரு வார்த்தையை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பெரிய சண்டையாக மாற்றுறதுக்கு கிரகங்கள் சதி செய்யும். இதனால் ராத்திரி நேரங்களில் நிம்மதியாக தூங்க முடியாமல் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உணர்வீங்க. குழந்தைங்க பண்ணுற சின்ன சின்ன குறும்புகள் கூட உங்களுக்கு பெரிய எரிச்சலை கொடுக்கும். அவங்க மேலே கோபப்பட்டு கத்துவீங்க. அப்புறம் நீங்களே அதை நினச்சி வருத்தப்படுவீங்க. அதனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வெளியில் நடந்து எந்த விஷயத்தையும் யோசிக்காம அமைதியாக போய் சாமி படத்துக்கிட்ட நின்று ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வேண்டிக்கோங்க. எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட எரிஞ்சு விடக்கூடாதுங்கிறத மட்டும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. பொருளாதார ரீதியாகவும் இந்த 28, 29, 30 தேதியில் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக தான் இருக்கணும். திடீர்னு ஏதாவது எதிர்பாராத செலவுகள் வந்து உங்கள் கழுத்தை நெரிக்கும். குறிப்பாக வண்டி வாகனங்களில் ஏதாவது பழுது ஏற்பட்டு அதுக்குன்னு ஒரு பெரிய தொகையை செலவு பண்ணுற மாதிரி வரலாம். இல்லைன்னா வீட்டில் ஒரு மின்சாதன பொருட்கள் திடீர்னு வேலை செய்யாமல் போய் அதுக்கு செலவு வைக்கலாம். கையில் காசு இல்லையே, இதுக்கு போய் இவ்வளோ செலவாகலையான்னு நீங்கள் ரொம்பவே கலங்கி போவீங்க. ஆனால் அதை பற்றி ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். பணம் உங்கள் நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி திடீர் செலவுகள் வரும்போது யார்கிட்டையாவது போய் கடனா கேட்டலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த 3 நாளும் நீங்கள் வாங்குற கடன் உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிடும். அதனால இருக்கிறத வச்சு எப்படி சமாளிக்கலான்னு மட்டும் யோசிங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. முக்கியமாக ஆன்லைனில் தேவையில்லாத பொருட்களை வாங்குறத இந்த 3 நாளும் அறவே தவிர்த்துடுங்க. உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் மூலமாக சில மனக்கசப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கைவிட்டுடலாம். அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, நீங்கள் ரொம்பவே உடஞ்சி போவீங்க. கடகராசிக்காரங்களோட பெரிய பலவீனமே இந்த அதீத பாசம் தான். எல்லாரையும் உங்களை மாதிரி நல்லவங்க நினச்சி ஈஸியாக நம்பிடுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் யார் உண்மையாகவே உங்கள் மேலே அக்கறையாக இருக்காங்க, யார் உங்கள் கூட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கிரகங்கள் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. இது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லதுதான் நினச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத குப்பைகளை வெளியே தூக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை எடுத்துக்கோங்க. யார் உங்களை விட்டு போனாலும் அவங்களுக்காக கண்ணீர் சிந்துறதை முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் மற்றவங்களுக்காக இறங்கி போகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களை அவங்க அலட்சியப்படுத்துவாங்க. அதனால் உங்களுக்கான மரியாதையை நீங்களே விட்டு கொடுக்காதீங்க. இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சுட்டு வீட்டில் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பழமையான கோவிலுக்கு போய் அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துக்குவாங்க. யார்கிட்டையும் உங்கள் கஷ்டங்களை சொல்லி குழம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து பரிதாபப்படுற மாதிரி மடித்து உங்கள் முதுகுக்கு பின்னாடி சிரிக்கிறவங்க தான் இந்த காலத்தில் அதிகம். அதனால் உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை உங்கள் குலதெய்வம் கிட்ட மட்டும் கொட்டி தீர்த்துடுங்க.
கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். உங்களுக்கு விஷயத்தில் ரொம்ப காரமான சூடான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. மனசை குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய பழங்கள், நீர்மோர் மாதிரியான விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஏதோ சாதாரண விஷயமா தெரியலாம், ஆனால் உங்கள் மனநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே உதவி செய்யும். இந்த 3 நாளும் ஏதோ இருண்ட புகைக்குள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் கடகராசிக்காரங்களோட மன உறுதி அதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பெரிய அடி விழுந்தாலும் சாம்பல்ல இருந்து கூட மீண்டும் தட்டி எழுந்து வர்றதுல உங்களுக்கு மிக நீங்கள் தான். அதனால் இந்த சின்ன கிரக பயிற்சியை நினச்சி உங்களோட தன்னம்பிக்கையை நீங்கள் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. 30ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் தான் இந்த கெடுபலங்கள்லாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான நல்ல நேரம் பிறக்க போகுது. ஆனால் அதுக்காக இந்த 3 நாளும் நாம் அலட்சியமாக இருந்துடக்கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான பரிகாரம் என்னன்னா, உங்கள் குலதெய்வத்தோட கீரை மனசுக்குள்ளே எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருங்க. வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, வண்டியில் போயிட்டு இருந்தாலும் சரி, அந்த சாமி பேர் உங்கள் இடத்துல உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அது ஒரு கண்ணுக்கு தெரியாத பெரிய கவசமாக மாறி உங்களை சுற்றி நின்று காப்பாற்றும். அழகுரிப்பா பெண்கள் இந்த 3 நாளும் வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் தவறாமல் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டு வாசலில் கொஞ்சம் தண்ணி தெளித்து கோலம் போடுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்கிறதுக்கு இது ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யும். அதே மாதிரி ஆண்கள் இந்த 28, 29, 30 தேதிகளில் அசைவ சாப்பாடு சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு கிரகதோஷமும் உங்களை நெருங்கவே நெருங்காது. தீய தொடக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்தால் இந்த 3 நாளும் அதை தொட்டு கூட பார்க்காதீங்க. ஏன்னா கிரகங்கள் உங்கள் புத்தியை மடுங்கடிச்சு தப்பான பாதையில் கொண்டு போக தான் பார்க்கும். அந்த வலையில் நீங்கள் விழுந்துடாம உங்களை நீங்கள் தான் உங்கள் உறுதியாக பிடிச்சி நிறுத்திக்கணும். அது யாராவது வேணும்னே உங்களை சீண்டி பார்க்கணுன்னு வருவாங்க. உங்களுக்கு ரொம்ப கோபம் வர்ற மாதிரி சில வார்த்தைகள் விட்டுட்டு போவாங்க. இது எல்லாமே கிரகங்கள் உங்கள் பொறுமையை சோதிக்க வைக்கிற ஒரு பெரிய பரீட்சை தான். அவங்க அப்படி பேசுகிறப்போ நீங்கள் திருப்பி பதில் சொல்லிட்டீங்கன்னா அந்த பரீட்சையில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதனால் யார் என்ன சொன்னாலும் ஒரு சின்ன சிரிப்போட அமைதியாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. நீங்கள் அமைதியாக போகிறத பார்த்து அவங்களுக்கு தான் ரத்த கொதிப்பு வரணும். அந்த அளவுக்கு உங்களோட பொறுமை மலை மாதிரி உயர்ந்து நிற்கணும். உங்கள் நிம்மதியை கெடுக்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாதுங்கிறத மட்டும் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் முழுமையாக கடைபிடிச்சிங்கன்னா இந்த ஜூலை 28, 29, 30 தேதிகளில் வரப்போகிற எவ்வளோ பெரிய ஆபத்தை இருந்தாலும் அது பனி மாதிரி விலகி போயிடும். 31ஆம் தேதி காலையில் நீங்கள் கண் விழிக்கும் போது உங்கள் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டோங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள பிறக்கும். உங்களோட நல்ல மனத்துக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச புண்ணியமும் எப்பவுமே உங்களை கைவிடாது. கிரகங்கள் சதி செஞ்சாலும் அந்த இறைவன் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவான். அதனால எந்த பயமும் இல்லாமல் முழு தைரியத்தோட இந்த 3 நாட்களை கடந்து வாங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப சீக்கிரமாகவே உங்களை தேடி வரப்போகுது. சில பேருக்கு இப்போ மனசில் ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சதில்லையே, எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சது கிடையாது, அப்புறம் ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி அடுத்தடுத்து சோதனைகள் வந்துட்டே இருக்குன்னு நீங்கள் ரொம்பவே ஆதங்கப்படலாம். உங்கள் ஆதங்கம் 100% நியாயமான ஒன்று தான். ஆனால் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் எப்பவுமே நல்லவங்களை தான் அதிகமாக சோதிப்பார். ஏன்னா அவங்க தான் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நேர்மையாக நிற்பாங்கங்கிற நம்பிக்கை அதுக்கு இருக்கு. தங்கம் நெருப்பில் சுட சுடலாம் அதோட மதிப்பு கொடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் கடகராசிக்காரங்களான நீங்களும் இந்த ஜூலை 28, 29, 30 தேதிகளில் வரப்போகிற சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாம் உங்களை இன்னும் பற்றை தீட்டி ஒரு வைரமாக மாற்றுறதுக்கு கிரகங்கள் கொடுக்குற ஒரு பயிற்சி தான். அதனால இதை நினைச்சு நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசாத்தியமான தைரியத்தை வெளியில கொண்டு வர வேண்டிய நேரம் இது. சொந்த தொழில் செய்கிறவங்க இல்லைன்னா சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணுறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த 3 நாளும் உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கதான் செய்யும். கல்லாப்பெட்டியில் எதிர்பார்த்த அளவுக்கு காசு சேரலையேன்னு நீங்கள் ரொம்ப கவலைப்படுவீங்க. வாடிக்கையாளர்கள் கூட உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி நடந்துடலாம். ஒரு பொருளை கேட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு கடைசியில் வாங்காமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கோபம் தலைக்கு ஏறும். ஆனால் தயவு செஞ்சு எந்த வாடிக்கையாளர்கிட்டையும் முகத்தை சுழிச்சு பேசிடாதீங்க.
ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் காட்டுற சின்ன கோபம் கூட உங்களோட தொழிலுக்கு பெரிய கெட்ட பேரை கொண்டு வந்து விட்டுடும். உங்கள் கடையில் வேலை பார்க்குற ஆட்கள்கிட்டையும் ரொம்ப அனுசரணையாக நடந்துக்கோங்க. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அதை பெருசுப்படுத்தாமல் இப்போதைக்கு பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கோபப்பட்டு அவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்னா இந்த நேரத்தில் புது ஆட்களை தேடி பிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய சவாலாக மாறிடும். வெளியில் புதுசாக எந்த ஒரு முதலீடும் இந்த 3 நாளும் பண்ணவே வேண்டாம். இருக்கிறத வச்சு எப்படி லாபமாக கொண்டு போகிறதுன்னு மட்டும் யோசிங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்கிற சில துரோகிகளை பற்றி தான். வெளியில இருந்து வர்ற எதிரிகளை நாம் சுலபமாக சமாளிச்சிடலாம். ஆனால் கூடவே இருந்து சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் ரொம்ப நம்பி ஒருத்தர்கிட்ட சொல்வீங்க. ஆனால் அவங்க அதை அப்படியே கொண்டு போய் உங்கள் எதிரிங்க கிட்ட ஒப்பிச்சு உங்களோட பெரிய சிக்கலில் மாட்டி விட பார்ப்பாங்க. அதனால் இந்த 28, 29, 30 தேதிகளில் உங்கள் குடும்ப விஷயத்தையோ இந்த பண வரவு செலவு பற்றின விஷயத்தையோ 3வது மனுஷங்க யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு பகிர்ந்துக்காதீங்க. உங்கள் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் கரெக்டாக அடித்து உங்களை வீழ்த்தணும்னு சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 நாளும் உங்கள் உதட்ட காண்டி வர ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் அடர்ந்து பேசுங்க. மனம்தான் இப்போ உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம். அதே மாதிரி மேற காலங்கள்லையும் நீங்கள் சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இருட்டினதுக்கப்புறம் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போகிறத தவிர்த்துடுங்க. வீட்டில் விளக்கு வச்ச நேரத்தில் யாராவது வந்து காசு கேட்டால் ஒரு 10 ரூபா கூட கை மாத்தா கொடுத்துறாருங்க. அது உங்கள் வீட்டு லட்சுமியை நீங்களே வெளியில் அனுப்பி வைக்கிற மாதிரி ஆகிடும். இரவு நேரங்களில் குடும்பத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்காதீங்க. ஏமா அந்த நேரத்தில் மனசு ரொம்ப அலைபாயும், நாம் எடுக்கிற முடிவு சரியாக வராது. காலையில் எந்திரிச்சதும் சூரிய பகவானை பார்த்து கை கூப்பி கும்பிடுங்க. உங்களோட நாள் ரொம்ப சிறப்பாக அமையணும்னு மனசார வேண்டிக்கோங்க. இருட்டு எப்பவுமே நிரந்தரம் கிடையாது, கண்டிப்பாக விடிய வந்தே தீரும். இவன் 3 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன இருட்டு மாதிரி தான். இதை கடந்துட்டீங்கன்னா உங்களை அடிச்சிக்க ஆடே இல்லைங்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது. அடுத்து நாம் குறிப்பாக பேச வேண்டியது கடக ராசியில் இருக்கிற இளைய சமுதாயத்தை பற்றி. குறிப்பாக காலேஜ் படிக்கிற பசங்க, வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்கள், உங்களுக்கு இந்த ஜூலை 28, 29, 30 தேதிகளில் ரொம்ப பெரிய சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக காதல் விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருங்க. புதுசாக யாராவது உங்களை தேடி வந்து காதலிக்கிறேன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 3 நாளும் உங்கள் கிரக நிலை உங்களை ரொம்ப ஈஸியாக ஏமாற வச்சிடும். உங்களுக்கு பிடிச்சவங்க திடீர்னு உங்ககிட்ட பேசாமல் தவிர்க்கலாம், இல்லை காரணமே இல்லாமல் சண்டை போடலாம். இதனால உங்கள் படிப்பு, வேலைன்னு எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தணும். அதனால் உங்கள் எதிர்காலத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த காதல், நட்பு, ஊர் சுற்றுறது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. உங்கள் இலக்கு என்னவோ அதில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ உலகத்திலேயே நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோங்கிற மாதிரி ஒரு விரக்தி மலர்த்தி மனசுக்குள்ளே வந்து போகும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூடவோ இல்லை சொந்தக்காரங்க கூடவோ யதார்த்தமாக பேசுகிறக்கோ அவங்க உங்களை குத்தி காட்டுற மாதிரி ஏதாவது வார்த்தைகளை விட்டுடுவாங்க. அதை நினச்சி நீங்கள் நாள் முழுக்க அழுதுகிட்டே இருப்பீங்க. கடகராசி பெண்கள் எப்பவுமே ரொம்ப சென்சிட்டிவ். சின்ன விஷயத்த கூட ரொம்ப ஆழமாக யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்குவீங்க. இந்த 3 நாள் யார் உங்களை பற்றி என்ன தப்பாக பேசினாலும் அது உங்கள் காதலியே வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும். மற்றவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்கள் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறதோ இல்லை நல்ல புத்தகங்கள் படிக்கிறதோ உங்கள் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சொத்து பத்து சம்பந்தமான எந்த ஒரு விவாதத்துலையும் இந்த 3 நாளும் நீங்கள் தலையிடவே கூடாது. ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருக்கிற ஒரு நிலம் சம்பந்தமான பிரச்சனையை இந்த தேதிகளில் பேசி தீர்த்துக்கலாம்னு யாராவது உங்களை கூப்பிட்டா தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா கிரகங்களோட நிலை உங்கள் பக்கம் சாதகமாக இல்லை. நீங்கள் நியாயமாக பேசினா கூட அது உங்களுக்கு எதிராக திரும்பி பெரிய சட்ட சிக்கல்களை கொண்டு வந்துடும். பத்திரப்பதிவு, அக்ரிமெண்ட் போடுறது மாதிரி எந்த ஒரு முக்கியமான காரியமாக இருந்தாலும் அதை 31ஆம் தேதிக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த 3 நாளும் எந்த ஒரு காகிதத்துலையும் முழுசா கடிக்காம கையெழுத்து போட்டுடாதீங்க. நம்பி தானே கையெழுத்து போடுறேன்னு நீங்கள் நினைக்கலாம்னா அந்த நம்பிக்கைலாம் உங்களுக்கு பெரிய ஆப்பு வைக்க போகுது. அதனால்
எவ்வளோ நெருக்கமானவங்களா இருந்தாலும் யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். இந்த 3 நாட்களில் நீங்கள் ரொம்பவும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. யாராவது ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அதை காது கொடுத்து கேளுங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலில் நீங்கள் நின்னீங்கன்னா அதில் நஷ்டம் உங்களுக்கு தான். காலையில் எந்திரிச்சதும் வீட்டில் சமையல் செய்ய ஆரம்பிக்கிறப்போ மனசுக்குள்ளே உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிகிட்டே சமைங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிட்ற உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கல் சேரும். ராத்திரி தூங்குறப்போ தலைக்கு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி அடைச்சிட்டு படுங்க. காலையில் எந்திரிச்சதும் அது செடிகளுக்கு ஊற்றிடுங்க. இது உங்கள் மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை குழப்பங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு அமைதியான தூக்கத்தை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப கவனமாக அடி எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டம் இது. இறுதியா நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒன்று தான். கடக ராசிக்காரங்களால உங்கள் உழைப்பும் உங்கள் நேர்மையும் என்னைக்கும் உங்களை கைவிடவே விடாது. இந்த ஜூலை 28, 29, 30 தேதிகளில் வர்ற இந்த சின்ன தடங்கல்களை நினைச்சு நீங்க பெருசா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொன்ன அந்த 3 இடங்களுக்கு போறதை மட்டும் முழுமையா தவிர்த்துடுங்க. யார் உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசினாலும் அந்த இடத்துல இருந்து அமைதியா விலகி வந்துடுங்க. உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் உங்க குலதெய்வம் ஒரு பெரிய அரணால் இன்னும் உங்களை கண்டிப்பா காப்பாற்றும். இருட்டு அப்புறம் ஒரு வெளிச்சம் வர மாதிரி இந்த 3 நாட்களை நீங்க பொறுமையா கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம் தான். 31ஆம் தேதியிலிருந்து நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா தடைபட்டு கிடந்த நல்ல காரியங்கள் எல்லாமே இனி தானா நடக்கும். உங்க கஷ்டங்கள் எல்லாம் காத்துல திறந்து குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் குடியேறும். அதனால முழு நம்பிக்கையோட தைரியமா இந்த நாட்களை எதிர்கொள்ளுங்க. தினமும் காலையில எந்திரிச்சதும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாளுக்கான வேலைகளை சுறுசுறுப்பா தொடங்குங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். எந்த கவலையும் வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நன்மையாக தான் முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட அந்த தன்னம்பிக்கையை மட்டும் நீங்க விட்டு கொடுத்துடவே கூடாது. இந்த பிரிவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். உங்களோட நண்பர்கள் சொந்த பந்தங்கள்ல யாராவது கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவலை மறக்காம கொண்டு போய் சேருங்க. அப்போதான் அவங்களும் இந்த ஆபத்துகள்ல இருந்து தங்களை முன்கூட்டியே பாதுகாத்துக்க முடியும். நம்ம வலைவெளியில தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள தொழில் தகவல்களை எடுத்துக்கணும். அது எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு சேரணும்னா நம்மோடு எப்பவுமே தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவும் அன்பும் தான் எங்களுக்கு எப்பவுமே பெரிய பலம். மீண்டும் ஒரு அருமையான ஜோதிட தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.